ஹலோ எவ்ரிவன். இப்ப நம்ம யூனிட் 4 லா ஆஃப் மோஷன்ல ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள 3 ப்ராப்ளம் மாதிரியே தான் இந்த ப்ராப்ளமும். இதுக்கு முன்னாடி உள்ள 3 ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணோமோ, அதே அல்காரிதம் அதே மாரி தான் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஆனா, இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அத விட ரொம்ப ரொம்ப கஷ்டமா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் மூலமா நீங்க இந்த ப்ராப்ளத்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாலே, ஓரளவு உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன பத்திய ஒரு நல்ல புரிதல் கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? அதாவது மோஷன், ஃபோர்ஸ், காஸ். அதாவது ஃபோர்ஸ், காஸ், மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குள்ள மீனிங் ரொம்ப அழகா தெரியும் இந்த ப்ராப்ளத்துல. அதனால இந்த ப்ராப்ளம் நான் சூஸ் பண்ணேன். இந்த ப்ராப்ளத்துல பேசிக்கா என்ன குடுத்துருக்காங்கன்னா, பிளாக் அ அதோடைய மாஸ் வந்து 8 கேஜி. ஒரு வெட்ஜ் இருக்கு. வெட்ஜோட மாஸ் 16 கேஜி. இந்த 2மே வேற வேற செப்பரேட் மாஸ்ங்கிறதுனால, அதே சமயத்துல இதுல உள்ள ஆல் த கான்டாக்ட்ஸ் இருக்கிற எல்லா கான்டாக்ட்டுமே ஃபிரிக்ஷன்லெஸ். அதாவது ஃபிரிக்ஷன் ஃப்ரீ. அதாவது ஃபிரிக்ஷனே இருக்காதுங்கிறதுனால, இது ஒண்ணுக்கு ஒண்ணு ஸ்லைட் ஆயிட்டே இருக்கும். ஸ்லைட் ஆகுது. அப்போ இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, இந்த வெட்ஜிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டைரக்ஷன் நோக்கி ஸ்லைட் ஆகுது. பாருங்க இந்த ஸ்லைடு பேக்வேர்ட். ஸோ லெஃப்ட் டைரக்ஷன் நோக்கி ஸ்லைட் ஆகுது. அதே சமயத்துல இந்த பிளாக் வந்து இந்த வெட்ஜ் மேலேயே ஸ்லைட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆக்ஸலரேஷன் ஆஃப் பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டூ வெட்ஜ். அத கேட்டிருக்காங்க அப்டின்னா, வெ வெட்ஜ்ல இருந்து பார்க்கும்போது பிளாக்கோட ஆக்ஸலரேஷன் என்ன? இத கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒரு கோஆர்டினேட் நம்ம வரையணும் ஆக்சுவலா அதான் கரெக்ட்டா இருக்கும். இது நான் ஆஸ் யூசுவலா நம்ம வரையக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ல வரைஞ்சிருக்கேன். அதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு யூனிட் வெக்டர் வந்து I. ஒய் ஆக்சிஸ்க்கு யூனிட் வெக்டர் J எடுத்திருக்கேன். ஸோ இத வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப வந்து குடுத்திருக்கிறத வச்சு நம்ம வெக்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இத வந்து இந்த இந்த வெட்ஜ வந்து நான் பாடி 1 ஆவும், பிளாக்க பாடி 2 ஆவும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ பாடி 1ல பார்த்தீங்கன்னா, பாடி 1ஓட அப்சல்யூட் வெலாசிட்டி ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதாவது A1 மைனஸ் A1I. இதுல A1 அப்படிங்கிறது மேக்னிட்யூட். அதாவது A1 உடைய வேல்யூ நமக்கு தெரியாது. மாஸ் அதாவது அந்த பாடி உன்னோட ஆக்ஸலரேஷன் நம்மளுக்கு தெரியாது. வேல்யூ என்னன்னு தெரியாது. பட் டைரக்ஷன் தெரியும். ஸோ டைரக்ஷன மறந்துடக்கூடாது. டைரக்ஷன பாசிட்டிவ் போட்டா தப்பாயிரும். ஏன்னா குடுத்துருக்குது. இது வந்து பேக்வேர்ட்ல தான் ஸ்லைட் ஆகுது. அப்போ எனக்கு தெரியாது. பட் இதோட வேல்யூ வந்து இதோட வெக்டார் எனக்கு தெரியும். இந்த இதுல தான் இருக்கு அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு வெக்டார் குடுத்திருந்தாங்க. அது என்ன வெக்டார்ன்னா, அது வந்து அந்த பிளாக் வந்து இந்த வெட்ஜ்லயே ஸ்லைட் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது, அதோடைய ஆக்ஸலரேஷன் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டூ 1 அப்டின்னா, இத நான் பாடி 2 இத பாடி 1ன்னு கன்சிடர் பண்ணதுனால, ஆக்ஸலரேஷன் ஆஃப் பாடி 2 வித் ரெஸ்பெக்ட் டூ 1 அப்டின்னா, ஆக்ஸலரேஷன் ஆஃப் பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டூ வெட்ஜ் பொறுத்து எவ்வளோ இருக்கு? அததான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய நம்மளுடைய எய்ம் என்னன்னா, அந்த ஆக்ஸலரேஷன் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டூ 1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலா. ஸோ ரைட். அப்போ இத வெக்டர்ல நான் எழுதுறேன்னா, வெக்டர்ல எழுதுறதா இருந்துச்சுன்னா, இதோட டைரக்ஷன் அப்படியே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு யூனிட் டைரக்ஷன் ஒண்ணு இருக்கும். ஸோ இதோட மேக்னிட்யூட் டைம் இந்த யூனிட் டைரக்ஷன் நான் வந்து பெருக்குனேன்னா, எனக்கு வந்து இந்த வெக்டார் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது, இந்த டைரக்ஷனல் வெக்டார் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஆங்கிள் 30ங்கிறதுனால காஸ் 30I மைனஸ் J30J. என்னோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இருக்கும். இத நீங்க வரைஞ்சீங்கன்னா எக்ஸாக்ட்டா இந்த டைரக்ஷன் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ரைட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா பார்த்தாச்சு. இப்ப நம்ம வந்து ஃப்ரீ பார்ட் டயகிராம் வரைய வேண்டியதுதான். இப்ப கன்சிடர் பாடி 2. இந்த பாடி 2வ மட்டும் கன்சிடர் பண்ணிக்குவோம். அதுல என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்மளோட கிராவிட்டி டவுன்வர்ட் நோக்கி ஆக்ட் ஆகுது. நம்மளுடைய கோஆர்டினேட் சிஸ்டம் படி இது நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்குது. ஓகே. இப்ப வந்து பாடி 2வ கன்சிடர் பண்ணும்போது கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ W2ன்னு வச்சிருக்கேன். ஏன்னா பாடி 2ங்கிறதுனால W2 வெக்டார்ன்னு வச்சிருக்கேன். அதோட வெக்டார் வேல்யூ பார்த்தீங்கன்னா, மைனஸ் எம்ஜிஜே. ஸோ மைனஸ் அப்படிங்கிற சைன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது நம்மளுடைய கோஆர்டினேட் சிஸ்டம் படி இது நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்குது. அதேபோல N2 ஓட வேல்யூ அதாவது நார்மல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் கான்டாக்ட்ஸ் இருக்கோ, அங்கெல்லாம் நார்மல் ரியாக்ஷன் ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த நார்மல் ரியாக்ஷன் அது இன்டர்னல் ஃபோர்ஸ் அது பேரு. இன்டர்னல் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இன்டர்னல் நார்மல் ரியாக்ஷன் கூட சொல்லலாம். ஃபோர்ஸ் ஓகே ஃபைன். 2மே கிட்டத்தட்ட சேம் தான். பட் ஓகே. இன்டர்னல் நார்மல் ரியாக்ஷன். ஸோ வந்து இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் உடைய அ வேல்யூ வெக்டார் வேல்யூ எப்படி? அதோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு தெரியும். எந்த ஒரு ரியாக்ஷன் இன்டர்னல் நார்மல் ரியாக்ஷனுமே அது அந்த பிளேனுக்கு அதாவது அந்த அந்த கான்டெக்ஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ இது பெர்பெண்டிகுலரா இருக்குது. ஸோ அதனால இதோட வெக்டார நீங்க அங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா, ஸோ N2ங்கிறது மேக்னிட்யூட். ஓகேவா? அதே மாரி இதோட யூனிட் வெக்டார் N2 இன்டு யூனிட் வெக்டார். ஸோ இதோட யூனிட் வெக்டார் என்னது? இத பார்த்தீங்கன்னா sin 30. இத பார்த்தாங்கன்னா எக்ஸ் காம்பனன்ட் sin 30 பிளஸ் கா ஒய் காம்பனன்ட் cos 30. ஸோ இதோட மேக்னிட்யூட் 1. ஸோ இது பேசிக்கலா இது யூனிட் வெக்டார். ஸோ நம்ம பெருக்கும்போது நம்மளுக்கு N2 வெக்டார் கிடைச்சிருக்கு. ஸோ பேசிக்கா இதுக்கு மேல எந்த ஃபோர்ஸும் இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகல. ஆனா ஆக்ஸலரேஷன் தான் பெரிய சிக்கலுங்க ஆக்சுவலா.
நம்ம இப்போ ஜென்ரலா ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறது மாஸ் இன்டு சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன்ங்கிறது அப்சல்யூட் ஆக்ஸலரேஷன். இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணு அதாவது இப்போ இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னா பிளாக் பிளாக் வந்து வெட்ஜ் மேல ஸ்லைட் ஆகுது. ஆனா வெட்ஜ் ஸ்லைட் ஆகுது ஒரு ஃபிக்ஸட் அதாவது ஃபிக்ஸட் சர்ஃபேஸ பொறுத்து வெட்ஜ் ஸ்லைட் ஆகுது. அதே சமயத்துல வெட்ஜ பொறுத்து பிளாக் ஸ்லைட் ஆகுது. இந்த கேஸ்ல இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா அது ஆக்ஸலரேஷன் ஆஃப் அதோட டைரக்ஷன் நம்மளுக்கு இதோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் தெரியும்னா ஆக்ஸலரேஷன் ஆஃப் பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டு வெட்ஜோட டைரக்ஷன் தான் இதுதான் நமக்கு தெரியும். அதே சமயத்துல ஆக்ஸலரேஷன் ஆஃப் வெட்ஜோட டைரக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ வந்து அப்ப இதுல இருந்து எனக்கு வந்து ஆக்ஸலரேஷன் ஆஃப் பிளாக்கோட டயக்ராம் எனக்கு டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் எனக்கு தெரியணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த டைரக்ஷன் யூஸ் பண்றோம். என்னன்னா இப்ப என்னது ஆக்ஸலரேஷன் ஆஃப் பிளாக் 2 வித் ரெஸ்பெக்ட் டு பிளாக் 1. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஆக்ஸலரேஷன் ஆஃப் பிளாக் 1 அதாவது இதுவும் அப்சல்யூட் ஆக்ஸலரேஷன் தான். ஏன் இது அப்சல்யூட் ஆக்ஸலரேஷன்? இது வந்து இந்த ஃபிக்ஸட் பாடிய பொறுத்து மூவ் ஆகுறதுனால இது அப்சல்யூட் ஆக்ஸலரேஷன். ஆனா இது வந்து பிளாக் வந்து மூவபிள் வெட்ஜோட வெட்ஜ்ல நம்ம ஸ்லைட் ஆகுறதுனால இது வந்து அப்சல்யூட் நம்ம எடுக்க முடியாது. இது வந்து ரிலேட்டிவ் ஆக்ஸலரேஷன். அதாவது இத ரிலேட் பண்ணி இது இருக்கு. இதுவும் ரிலேட்டிவ் தான். பட் இதோட ரிலேட்டிவ் வந்து ஃபிக்ஸ்டு கோஆர்டினேட்ட நம்பி இருக்கிறதுனால அது ஒரு பெரிய அப்சல்யூட்லயே நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ வந்து ஆக்ஸலரேஷன் ஆஃப் பிளாக் 1 ஓகே குடுத்துருக்காங்க. இது வந்து வேல்யூ. அப்ப எனக்கு எனக்கு என்னோட எய்ம் என்ன? இந்த பிளாக்கோட ஆக்ஸலரேஷன் தெரிஞ்சா மட்டும் தான் எனக்கு கினெடிக் டயகிராம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்படிங்கும்போது ஆக்ஸலரேஷன் ஆஃப் பிளாக் 2 ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்ஸலரேஷன் ஆஃப் பிளாக் 2 இஸ் ஈக்குவல் டூ ஆக்ஸலரேஷன் ஆஃப் 2 பிளாக் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1 பிளஸ் ஏ. ஸோ பேசிக்கா இது என்ன பண்றோம்னா அடிஷன் பண்றோம். வெக்டர் அடிஷன் பண்றோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அப்சல்யூட் ஆக்ஸலரேஷன் ஆஃப் பிளாக் 2 கிடைக்கும். இதுல ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. எல்லாம் நான் வந்து ரிப்ளை அனுப்புறேன். அப்புறம் ஏ2 ஏ2 அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஆக்ஸலரேஷன் ஆஃப் பிளாக் 2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ ஏ12 எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆக்ஸலரேஷன் ஆஃப் பிளாக் 2 ஓட வேல்யூ தெரியும். இது அப்சல்யூட் வேல்யூ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க. இதுல ஐ டைரக்ஷன், ஜே டைரக்ஷன் இருக்கு. இந்த டயகிராம்ல என்ன இருக்கோ அதே டைரக்ஷன் தான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன் ஆக்சுவலா. என்னன்னா ஏ1 நம்மளுக்கு தெரியும் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஹரிசாண்டலா இருக்கு. அது மாதிரி ஆக்ஸலரேஷன் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1ங்கிறது வந்து இதே டைரக்ஷன்ல இருக்கு. அதாவது இந்த டைரக்ஷன்ல அப்படியே நான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? அப்படிங்கும்போது 2யும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆக்ஸலரேஷன் ஆஃப் 2 கிடைக்கும். ஸோ இத வந்து ரொம்ப ஷார்ட்கட்டா நம்ம பண்றதா இருந்து இத பார்க்கிறதா இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு இதுல ஒரு அ என்ன சொல்ல? இதுல வந்து கொஞ்சம் இந்த 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 பிளாக் இந்த வெக்டர் ஈக்குவேஷன் கஷ்டமா இருந்ததுன்னா, அது நான் பண்றதுக்கு என்னன்னா, ஜெனரலா ஆக்ஸலரேஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ் ஈக்குவல் ஓகேவா? ஆக்ஸலரேஷன் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1 வெக்டார் பிளஸ் ஆக்ஸலரேஷன் ஆஃப் 1 வெக்டார்ன்னு இருக்கு. ஸோ பேசிக்கா இந்த 1 கேன்சல் ஆகி ஆக்சுவலா அது அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஆக்சுவலா. பட் இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட் வெக்டார் அடிஷன் தான். ஸோ இதுவும் நீங்க அத பத்தி இப்ப பார்த்த மாரி தான் இருக்கும். ரைட். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்றேன் ஆக்சுவலா ஆக்ஸலரேஷன் ஆஃப் 2 வந்து நான் கண்டுபிடிச்சுட்டேன். அப்போ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இது வருது ஆக்சுவலா. ஸோ இதுதான் என்னுடைய வெக்டார் ஈக்குவேஷன். ஸோ இந்த வெக்டார் ஆக்சுவலா பேசிக்கா. பட் இதுவும் அதோடைய இதுல என்ன 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 டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன் அப்படியே போட்டிருக்கேன். ஆக்சுவலா இது இது இதுல இதுல எதுவுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ஷனா தான் தெரியுமே தவிர, A1 வெக்டாரும் சரி, A2 பார் 1 வெக்டாரும் சரி, இந்த 2 வெக்டார்லயுமே நம்மளுக்கு டைரக்ஷன் தான் தெரியுமே தவிர, மேக்னிட்யூட் தெரியாது. மேக்னிட்யூட பொறுத்து தான் இந்த A2 ஓட டைரக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் என்னால வரைய முடியும். அதுக்குள்ள தெரியாது. பட் இதோட இது ரொம்ப இந்த வேல்யூ ட்ரூ வேல்யூ. ஓகே. நான் இப்போ பேசிக்கா என் ஆக்ஸலரேஷன் ஆஃப் 2 நான் கண்டுபிடிச்சுட்டேன். இப்போ நான் நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்கூட்டி நம்ம இந்த டயகிராமே நான் அப்ளை பண்ணி இந்த ஃப்ரீ பாடி டயகிராம் பார்த்துட்டு வருவோம். ஸோ இப்போ வந்து கன்சிடர் பாடி 1. பாடி 1 மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும்? இங்க வந்து கான்டாக்ட்ஸ் இருக்குது. எங்க அதாவது சர்ஃபேஸுக்கும் வெட்ஜுக்கும் இடையில கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால N1 ஜெனரேட் ஆகும். ஸோ N1 நார்மல் இன்டர்னல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து N1 J வெக்டார். அதேபோல இந்த N2ங்கிறது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ நான் இங்க வெக்டார் அதாவது இத வந்து நான் சிம்பாலிக்கா வெக்டார் ஃபார்ம்ல நான் எழுதிட்டேன் ஆக்சுவலா. அதாவது இந்த வெக்டார் இருக்கு. ஸோ இது N2 வெக்டார். இத நம்ம பார்த்தோம்னாக்க, இத அப்படியே ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், டைரக்ஷன் மட்டும் மாத்தி விடுறேன். மாத்தி விட்டாச்சுன்னா, எனக்கு வந்து இது கரெக்ட் ஆக்சுவலா. இது 2யும் நம்ம ஆட் பண்ணா 0 ஆயிரும். ஸோ வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் கேன்சல் ஆயிரும். நம்ம இது கரெக்ட். ஆனா, நான் ஆட் பண்ணவே இல்ல. வெக்டார்ல இதே வேல்யூ இருக்கக்கூடாது. அது அப்படியே நெகட்டிவ் வேல்யூ. வெக்டார் ரெப்ரசன்ட் பண்ணும்போது, வெக்டார்ல இது அப்படியே இங்க என்ன வேல்யூ இருக்கோ, அப்படியே நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். அப்பனா தான் நம்ம வந்து இந்த 2யும் கூட்டும்போது இந்த N1 இது மைனஸ் N2 அப்படிங்கிறீங்க. N2 மைனஸ் N2 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அதனால நெகட்டிவ் கண்டிப்பா வரணும். தவறு. இல்லன்னா, இத நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி தான் நான் இத திரும்ப சொல்றேன். ரைட்.
அப்போ ஓகே. இது இப்போதைக்கு முடிஞ்சது. சரி, இப்போதைக்கு நம்ம எல்லா ஃபோர்ஸையும் நம்ம வந்து ஜெனரேட் பண்ணோம். ஸோ கிராவிட்டி ஃபோர்ஸ் இதுல இருக்குது. ஓகே. இப்ப நம்ம இதுல உள்ள எல்லா ஃபோர்ஸையும் நம்ம கரெக்ட்டா மார்க் பண்ணிட்டோம். இப்போ வெக்டர்ல மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளுக்கு கினெடிக் டயகிராம் வரும். கினெடிக் டயகிராம் பொறுத்தவரைக்கும் இந்த வெட்ஜ மட்டும் கன்சிடர் பண்றோம். இந்த வெட்ஜ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது ஜெனரலா? லெஃப்ட் நோக்கி மூவ் ஆகுது. ஸோ அதான் அப்படியே எக்ஸாக்ட்டா போட்டிருக்கேன். ஸோ இது முடிஞ்சது. ஸோ கினெடிக் டயகிராம். ஸோ இது காஸ், இது எஃபெக்ட். ஸோ அப்போ இதோட மொத்த ஃபோர்ஸ் வெக்டர்ஸ் ஈக்குவல் டூ மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் வெக்டார். ஸோ இதுதான் பேசிக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது மாஸ் 1 மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். மாஸ் 1 கன்சிடர் பண்ணாச்சுன்னா, மொத்த ஃபோர்ஸ் வெக்டர் என்னலாம் ஆட் ஆகுது? N1 வெக்டார், W1 வெக்டார், N2 வெக்டார். ஸோ இது அவ்வளோத்தையும் கூட்டுறேன். ஜஸ்ட் கூட்டுறேன் அவ்வளோதான். எனக்கு இதுக்கு மேல ரொம்ப பேச தேவையில்ல. ஏன்னா எனக்கு எல்லா வெக்டரையும் நான் கரெக்ட்டா நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். N1, J இது எல்லாமே கரெக்ட்டா வந்ததும் நான் ஜஸ்ட் கூட்டுறேன். ஈக்குவல் டூ மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் 1. அதாவது மாஸ்ல ஆக்ஸலரேஷன் 1 வெக்டார். ஸோ ஆக்ஸலரேஷன் 1 வெக்டார் ஆல்ரெடி எனக்கு தெரியும். அதோட மேக்னிட்யூட் டைம் I ரைட். அது நெகட்டிவ் டைரக்ஷன் வந்து போறதுனால நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். ஸோ இது மூலமா நான் என்ன பண்றேன்னா, இத நான் வந்து இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணாச்சுன்னா, ஸோ எனக்கு வந்து ij அப்படிங்கிற காம்பவுண்ட தனியா பிரிக்க முடியும். அதுல நான் i காம்பவுண்ட மட்டும் நான் ஈக்குவேட் பண்ணாச்சுன்னா, எனக்கு இந்த வேல்யூ வருது. j காம்பவுண்ட ஈக்குவேட் பண்ணா எனக்கு இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷன் வருது. பேசிக்கா இந்த ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதனால அப்படி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா இந்த ஈக்குவேஷன் 1வது ஈக்குவேஷன் அப்படி வரட்டு. ரைட் ஓகே. அடுத்தது இந்த நியூட்டன் செகண்ட் லா ஃபார் மாஸ் 2. மாஸ் 2க்கு அப்ளை பண்ணா இதே இது தான். இதே இது இதுல என்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது? மொத்தத்துல N2ங்கிற வெக்டார் பிளஸ் W2 ஃபோர்ஸ் வெக்டார். 2 ஃபோர்ஸ் வெக்டார் ஆட் ஆகுது. 2 ஃபோர்ஸ் வெக்டாரையும் அல்ஜிபிரிக்கா கூட்டுறேன். விச் இஸ் ஈக்குவல் டூ மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் 2 வெக்டார். ஸோ ஆக்ஸலரேஷன் 2 வெக்டார் நம்மளுக்கு தெரியும். இங்க இங்க இருக்குது. நல்ல பெரிய வேல்யூஸா இருக்கா? நம்ம டெரைவ் பண்ணது. ஸோ இந்த விஷயத்த நம்ம எல்லாத்தையும் தூக்கி போடுறோம். அத ரீஅரேஞ்ச் பண்றோம் எல்லாத்தையுமே. ஸோ முக்கியமான கான்செப்ட் நான் ஃபுல்லா பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஐஜேவ நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு இதோட சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வரும். இதுல இருந்து எல்லாம் நம்ம சால்வ் பண்ணா அந்த ஆன்சர் வரும். ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலா நான் பேசல ஆக்சுவலா. ஸோ முக்கியமான கான்செப்ட் என்னன்னா ஃப்ரீ பாடி டயகிராம், கினெடிக் டயகிராம், இந்த ஆக்ஸலரேஷன். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம் ஆக்சுவலா. நீங்க திரும்ப திரும்ப போட்டு 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 பார்த்தாச்சுன்னா, இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியா வர மாதிரி பண்ணிடலாம். ஆனா அதே சமயத்துல எவ்வளவு தூரம் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க ஃபாஸ்ட்டாவும் மூவ் பண்ணலாம். ரொம்பவும் எப்படி சொல்ல பிராக்டிஸ் எவ்வளவு தூரம் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ண தான் உங்களுக்கு ஐஐடிக்குள்ள போறதுக்கோ இல்ல வந்து நீட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் நல்ல ஒரு ஒரு எதிர்காலமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரைட். இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பார்ப்போம். தேங்க் யூ.